ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ட்ராகன் சிக்கன் ரெசிபி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 300 கிராம் சிக்கனை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 எக்கு, தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இந்த சிக்கனோட டேஸ்ட்டு ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா மறக்கவே முடியாதுங்க. நல்லா ஸ்பைசி அண்ட் ஜூஸியாக இருக்குங்க. அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 பல் பூண்டை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 வரமிளகா, 1/2 ஆனியனும் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 10 முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாங்க. ரெட் கலர் கேப்சிகமும் க்ரீன் கலர் கேப்சிகமும் கால்வாசி எடுத்து நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ட்ராகன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.